ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் அண்ட் பி ஹாப்பி. இன்றைக்கி தேர்ஸ்டே, சாய்பாபா ரீடிங் பார்க்கலாம். இன்றைக்கி சாய்பா நமக்காக என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் இன்றைக்கி ஃபைல் செலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ நம்பர் 1 2 3. ஸோ நான் ஃபைல் செலெக்ஷனுக்கு வேறு எதுவும் இன்றைக்கி வைக்கல. ஸோ நீங்கள் நம்பர் வந்து 1 2 3 அதில் வந்து ஏதோ ஒரு நம்பர் வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 4 டீப் பிரெத் எடுத்துகிட்டு சாய்பாவை நினச்சி ஒரு நம்பர் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கான நல்ல ஒரு கைடன்ஸ், உங்களுக்கு இப்போ கரெக்டாக என்ன கைடன்ஸ் தேவைப்படுதோ அந்த கைடன்ஸ் வந்து கேளுங்க. இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் 1 நம்பர் 1 நினச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 ஃபைல் 1 நினச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாபா வந்து உங்களுக்கு கர்மாவை பற்றி தான் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்களே வந்து உள்ளுக்குள்ளே கேட்டு பாருங்கள். அதாவது அதாவது நீங்கள் ரொம்ப அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் ரொம்ப ஹார்ஸாக பேசுகிறீங்களோ, நடந்துக்கிறீங்களோ, அதாவது அடுத்தவங்களுக்கு நம்மளுடைய ஒரு சொல்லோ செயலோ வந்து அடுத்தவங்களை காயப்படுத்துதோ, அதாவது நம்மளுக்கு அதனால் வந்து ஒரு ப்ராஃபிட் வருது. அதாவது நம்ம கோவப்படக்கூடாது, அடுத்தவங்கள ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அந்த வன்மம் ஆகட்டும், அந்த ஒரு வீட்டிலையே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் அவங்கள அடிக்கிறதாகட்டும், அந்த மாதிரி வன்மம் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா? அந்த மாதிரி ஒரு சரி நம்ம திட்டினா தான் வேலை ஆகுது, அடித்தா தான் வேலை ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் சரி, இல்லை வெளி இடத்துலையும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, ரொம்ப வந்து நீங்கள் வந்து ஸ்டப்பானாக இருக்கீங்களா? அத்தாரிட்டேட்டிவாக உங்களோட வார்த்தைகளோ செயல்களோ வந்து அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கா? அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் உங்களுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் வந்து புதுசாக கர்மாவை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து நம்ம அதாவது இந்த பூமியில் பிறப்பெடுத்த ஒவ்வொருத்தருக்குமே வந்து கர்மா இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த கர்மாவை வந்து நம்ம தீர்க்கறதுக்கு தான், அந்த கர்மாவை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய லைஃப் பாத்தில் வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் ஆகட்டும், சேலஞ்சஸ்ஸு, வரக்கூடிய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் நம்ம வாழ்நாளில் அந்த கஷ்டப்படுறது மூலியமாக தான் அந்த கர்மா வந்து இது இல்லைங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பேக்கேஜே இருக்கும்போது, ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்னும் எத்தனை பர்த் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ எல்லாமே வந்து எப்படி சர்ட்டிலாக இருக்குது இல்லைங்களா? ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் வந்து ஒரு பேக்கேஜ் இருக்கிறப்போ, நீங்கள் புதுசாக வந்து இந்த மாதிரி வேறு எதுவும் வந்து வேண்டாத இந்த மாதிரி அடுத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி, அந்த மாதிரி வேண்டாத செயல்கள் வந்து எதுவும் செய்கிறீங்களா அப்படின்றத வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு சட்டிலாக வந்து செக் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணத்தளவுலையாச்சும் உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூட்னஸ் இருக்குதா, அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு. ரொம்ப ஈகோயிஸ்டிக்காகவும் வந்து நம்ம இருக்க வேணாம். அது வந்து ரொம்ப ஈகோவாக இருந்தாலும் அது வந்து நமக்கு ஒரு கோவத்தை தான் கொடுக்கும், வேண்டாத நெகட்டிவ் எமோஷன் தான் கொடுக்கும். அதனால் நமக்கு ஹெல்த் வைஸு நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்கும். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய வந்து அதனால் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் இந்த நெகட்டிவிட்டியிலேருந்துலாம் வெளியே வாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஏன்பி ஆகட்டும், ஜெல்லஸ் ஆகட்டும், எந்த மாதிரி ஒரு அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஆஃப் ட்ரேஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே இருந்து வெளியே தூக்கி போட்டுடுங்க அப்படின்றார் பாபா. ஸோ புதுசாக வந்து வேறு கர்மிக் டெப்ஸ் எல்லாம் அந்த கர்ம கடனை வந்து சேர்த்துக்காதீங்க. அதில் வந்து கவனமாக இருங்க. கொஞ்சம் வந்து தன்மையாக வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சனாக வந்து மாறுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கனிவாக தன்மையாக பேசுங்க அப்படிங்கிறது வந்து பாபா வந்து உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாரு. ஸோ பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கே வந்து பாபாக்கே வந்து அவருடைய ஒவ்வொரு டிவோட்டி கூடயும் வந்து கர்மிக் கனெக்ஷன் இருக்குது. அதனால் வந்து நான் உங்களுக்காக இருக்கேன். கடவுள் வந்து எனக்கு உங்கள் கூட என்ன ஒரு கர்ம பந்தம் கொடுத்துருக்காரோ, என்னெல்லாம் உங்களுக்கு வந்து நான் செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்கிறதுக்காக தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் புதுசாக வெளி மனிதர்களோட வேண்டாத ஒரு கர்ம கடனை வந்து மேலும் மேலும் சேர்த்துட்டே போகாதீங்க. உங்களுக்காக நான் உட்காந்துருக்கேன். உங்களுக்கும் எனக்கும் கர்ம கணக்கு இருக்குது. அது நான் உங்களுக்கும் வந்து
செட்டில் பண்ணி ஆகணும். அதனால வந்து இங்க பாபா வந்து உங்களுக்கு அத வந்து பிளெஸ்ஸிங்கா சொல்றாரு. ஸோ பாபா வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கறது வந்து, நம்ம வந்து இன்னும் வந்து நல்லா பக்குவப்படணும். நல்ல ஒரு மனிதாபிமானம், அந்த மனிதநேயம், அந்த ஒரு பேசிக்கா ஒரு சாஃப்ட் நேச்சர் வந்து நம்மகிட்ட இன்னும் வளரணும் அப்படிங்கிறத வந்து பாபா சொல்றாரு. ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறப்ப, பாபா வந்து நமக்கான பிளெஸ்ஸிங்கா வந்து என்ன சொல்றாரு, உங்களுக்கான அந்த ஃபைல் ஒண்ணு நெனச்சவங்களுக்கான பிளெஸ்ஸிங்கா என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்பயும் வந்து உங்களுடைய தேவைகள்ல எதுவும் குறை இருக்காத மாரி, உங்களுடைய ஒவ்வொரு தேவையும் டைம் டு டைம் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து தேவையா இருக்கோ, அதெல்லாம் வந்து நிறைவேத்துறதுக்கான வழிய வந்து நான் உங்களுக்கு குடுப்பேன். அது என்னோட பொறுப்பு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க இந்த மாரியெல்லாம் நம்ம நடந்துக்கிட்டா தான் சீக்கிரம் வந்து காசு சேர்க்க முடியும். நம்ம வந்து நல்லா 4 பேர் மதிக்கிற மாரி, நல்லா வந்து ஒரு பகட்டான வாழ்க்கை வாழ முடியும். அப்படிங்கிற மாரி அந்த தாட்டுக்கெல்லாம் போகாதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேண்டிய நேரத்தில செய்றதுக்கு வந்து உங்களுடைய பாத்திரத்தில வந்து குறைவில்லாம இருக்கிறதுக்கு, உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா எப்பயும் நானு உங்களுடைய நியாயமான தேவைகள பிளெஸ்ஸிங்கா எப்பயும் குடுக்கறதுக்கு நானு உங்களுக்காக வந்து எனக்கும் உங்களுக்குமான அந்த கர்ம பந்தத்தினால நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, அதனால வந்து நீங்க வேண்டாத ஒரு குணத்தினால வந்து அதாவது என்ன சொல்றது? அந்த கர்மா கணக்க வந்து மேலும் சேர்த்துக்காதீங்க. புதுசா வந்து சேர்த்துட்டு கஷ்டப்படாதீங்க. அத தீர்க்கறதுக்கு வந்து இன்னும் ஜென்மம் எடுக்கணும். அந்த மாரி எல்லாம் வந்து பாபா வந்து ரொம்ப டீப்பா இன்னைக்கு வந்து உங்களுக்கான மெசேஜ் குடுத்துருக்கிறாரு. ஸோ நம்மகிட்ட சாஃப்ட் நேச்சர் வந்து நம்ம வளர்த்துக்கணும். எல்லாரையும் வந்து சக மனிதர்களா பார்த்து நல்ல ஒரு அன்பா, அந்த கைண்ட்னஸ் எல்லாம் நமக்குள்ள வளர்த்துக்கணும். அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு பாபா வந்து நம்பர் 1 நெனச்சவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாவும் இருக்கு. இது ஒரு ரிமைண்டரா வந்து இருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம வந்து பைல் 2 பார்க்கலாம். ஸோ, இப்போ நம்பர் 2 நெனச்சவங்களுக்கான பைல் 2 நெனச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஓகே. அகைன் வந்து பைல் 2 நெனச்சவங்களுக்கும் வந்து பாபா சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, சேம் மெசேஜா தான் இருக்கு ஆல்மோஸ்ட். அதாவது ஒவ்வொருத்தரும் இந்த பைல் 2 நெனச்சவங்க, அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள இருக்கிற எந்த நெகட்டிவிட்டியா இருந்தாலும், இல்ல வேண்டாத ஒரு ஈகோ, ரொம்ப டாமினன்ட் நேச்சர், அத்தாரிட்டேட்டிவா நம்ம அதாவது அளவுக்கு அதிகமா அந்த டாமினன்ட் நேச்சர் நமக்குள்ள தென்படுது அப்படின்னா, அதெல்லாம் நமக்குள்ள இருந்து தூக்கி போடணும். அதாவது அந்த பாபா துணி இருக்கு இல்லைங்களா? அதில வந்து எப்படி வேண்டாததெல்லாம் போட்டு வந்து எரிக்கிறாங்களோ, அது மாரி வந்து நீங்க வந்து உங்களுடைய நெகட்டிவிட்டி எல்லாம் பேன் பண்ணணும் அப்படிங்கிறார் பாபா. ஸோ நீங்க தண்ணீல வந்து பாபாவோட நாம ஜெபத்த ஓம் சாய்ராம்னு சொல்லி ஒரு 108 தடவ சொல்லி நாம ஜெபம் பண்ணி அந்த வாட்டர வந்து சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குடிங்க. இந்த மாரியெல்லாம் நீங்க பண்ணிட்டு வரப்போ, உங்களுடைய அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து கரையிறது வந்து நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் வந்து கரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் வர்றத வந்து நீங்களே வந்து பார்ப்பீங்க. ஸோ பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய எல்லா இந்த வேண்டாத எமோஷன்ஸையும், நெகட்டிவிட்டியும் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்குள்ள இருந்து தூக்கி போடுங்க. அத வந்து என்னுடைய துணியில வந்து தூக்கி போட்டுடுங்க. நான் உங்களுக்கு வந்து கூடவே இருப்பேன். உங்களுடைய வாழ்க்கை பாதையில என்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும், அதெல்லாம் வந்து நீங்க சமாளிச்சு கடந்து வர்றதுக்கு, உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய பாதையில நான் போய்க்கிட்டுருக்கேன். அந்த பாதையெல்லாம் வந்து வேற எந்த ஒரு கரடு முரடான கற்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து உங்களுக்காக நான் வந்து நகர்த்திட்டு உங்களுக்கு வந்து பாதைய வந்து ஸ்மூத் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ, அதனால நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நேச்சர்னால தான் இந்த மாதிரி ஒரு நேச்சர் நம்மக்கிட்ட இருந்தா தான் நம்ம வந்து நல்லா வளர முடியும். நல்லா நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியும். அப்படின்ற மாரி அந்த ஒரு ஃபோக்கஸில வந்து போகாம, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேண்டாத அந்த நெகட்டிவிட்டி ஆகட்டும், எமோஷன் ஆகட்டும், அந்த டாமினன்ட் அத்தாரிட்டேட்டிவ் நேச்சர் அந்த நேச்சரெல்லாம் உங்களுக்குள்ள இல்லாம அளவுக்கு அதிகமா போகாம, அதாவது உங்க டெசிக்னேஷனுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பவர் காட்டணுமோ, அது வந்து அளவா, நியாயமா இருக்கணும். அத விட்டு ரொம்ப வந்து நீங்க அளவுக்கு அதிகமா அந்த அத்தாரிட்டேட்டிவ் பவர காட்டுனீங்க அப்படின்னா, அது வந்து நல்லதில்ல அப்படிங்கிற மாரி. அந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணமோ, அடுத்தவங்கள ரொம்ப காயப்படுத்தி, மனசு கஷ்டப்படுத்தி, நம்ம எண்ணம், சொல், செயல்னால ரொம்ப கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி, அந்த மாரி வர பணமும் வந்து ஆ செல்வமும் வந்து நமக்கு நிலைக்காது அப்படிங்கிற மாரி அது வந்து ஒரு ஆசீர்வாதத்தோட நமக்கு வராது. நல்ல பிளஸ்டு மணியா வந்து நமக்கு இன்கம்மா வராது. அப்படிங்கிற மாரி பாபா வந்து நம்மளுக்கு இங்க புரிய வைக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் ட்ரேஸஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு, அத வந்து பாபா துணியில சரண்டர் பண்ணிருங்க. அண்ட் வாட்டர் சார்ஜ் பண்ணி, பாபாவோட நாம ஜெபத்த வந்து வாட்டர் சார்ஜ் பண்ணி குடிங்க.
ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாபாவே வந்து உங்களுடைய பாதையில இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள வந்து எல்லா சேலஞ்சஸையும், அதாவது கல், மலை மாரி இருக்கக்கூடிய எல்லா ஹர்டில்ஸையும் வந்து அவரே வந்து உங்களுக்காக நகர்த்தி, நகர்த்தி உங்க பாதைய வந்து ஸ்மூத் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்க போகக்கூடிய பாதை வந்து கரெக்ட்டு தான். இது உங்களுடைய எந்த ஜேர்னியா இருந்தாலும், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய ப்ரொஃபஷன், வேற எந்த ஒரு நீங்க கோல் அச்சீவ் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலும், அதுக்கு வந்து பாபா வந்து உங்க பாதைய வந்து ஸ்மூத் பண்ணிட்டு உங்களுக்கு கூடவே இருக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பாபா வந்து பைல் 2 நெனச்சவங்களுக்கு குடுத்துருக்கக்கூடிய இந்த வர மெசேஜ். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பைல் 3 நெனச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஓகே. பாபா வந்து இங்க என்ன சொல்றாருன்னா, அதாவது இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்குள்ள அனலைஸ் பண்ற மாரியே இருக்கு. செல்ஃப் அனாலிசிஸ், அதாவது செல்ஃப் ஒர்க் தான் ஹோம்வொர்க் மாரி நெறையா இன்னைக்கு குடுக்குறாரு இந்த வாரம் பாபா. ஸோ பைல் 3 நெனச்சவங்களுக்கு பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இது உங்களுக்கு ரெசனேட் ஆனா எடுத்துக்கோங்க. நான் ஃப்ராங்கா சொல்றேன். அதாவது உங்களுக்குள்ள வந்து ரொம்ப ஒரு பேராசை அப்படின்ற மாரி ஒரு ட்ரேஸ் இருக்கு அப்படிங்கிறார் பாபா. ஸோ ஒரு அளவுக்கு அதிகமா வந்து நம்ம ரொம்ப ஆசைப்பட்டாலும் வந்து அது வந்து நியாயம் கிடையாது. அதாவது ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில இந்தந்த லட்சியங்கள் வச்சுக்கிட்டு அதையெல்லாம் வந்து நம்ம அடையணும். நம்ம வாழ்க்கையை வந்து நல்லா சுபிட்சமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரெக்ட்டு. எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து கரெக்ட்டு. ஆனால் அதாவது அடுத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் வந்து அதுலேருந்து நமக்கு இவ்வளோ வந்தால் நல்லாயிருக்கும், இதுலேருந்து இவ்வளோ வந்தால் நல்லாயிருக்கும். அதாவது அடுத்தவங்களுடைய இதை கணக்கு போட்டு நமக்கு இதெல்லாம் அவங்ககிட்டேருந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அடுத்தவங்களுடைய பொருளையோ வாய்ப்புகளையோ வந்து நம்ம வந்து நமக்காக வந்து பயன்படுத்திக்க நினைக்கிறது வந்து கூடாது. அது நல்லதில்ல. அது வந்து நமக்கு வந்து வந்தாலும் நிலைக்காது அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு. ஸோ எதுவுமே வந்து இந்த உலகத்தில் வந்து நிரந்தரம் இல்லை. ஈவன் ஏன்னா நிரந்தரம் இல்லை. ஈவன் டெத்து கூட வந்து இன்னெவிட்டபிள். ஸோ எப்படி வந்தோமோ அப்படியே போகணும். தனியாக வந்தால் தனியாக போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ நம்ம வர்றப்பையும் வந்து எங்களுடைய பர்த் எடுத்து வந்து நம்மளுடைய எத்தனை ஜென்மங்களோ அத்தனை ஜென்மங்களுடைய அந்த ரோல்ஸை வந்து நம்ம ப்ளே பண்ணிவிட்டு நம்ம ஆத்மாவில் என்ன ஒரு பாவ புண்ணிய கணக்கு வந்து பேக்கேஜாக ஸ்டோர் ஆகிருக்கோ அதை தான் வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்த்தா நம்ம கிட்ட வேறு எதுவும் வந்து இந்த பூமியிலேருந்து இந்த அசட் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எதுவும் இல்லை. எப்படி வந்தோமோ அப்படியே போகணும். ஸோ இந்த ஒரு பேராசையோ அந்த ஒரு ரொம்ப வந்து நம்ம பணம் சேர்க்கணும், பேரு புகழ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அது அளவுக்கு அதிகமாக ஒரு பதவி ஆசையோ அதெல்லாம் எதுவும் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரோ இன்றைக்கி பாபா, அதை வச்சு நீங்கள் திருப்தியாக இருங்க. உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு, நியாயமான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நியாயமாக நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யுங்க. அந்த பிளெஸிங்ஸ் வந்து பாபா வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ வேண்டாத அளவுக்கு அதிகமான ஆசையினால் அதாவது வேண்டாத செயல்கள்னால நம்ம பொருள் ஈட்டணும், பணம் ஈட்டணும், ஒரு பதவி வேணும், ஒரு புகழ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதோ, அடுத்தவங்க வாய்ப்பையோ பொருளையோ இந்த மாதிரி தட்டி பறிக்க நினைக்கிறதோ அதெல்லாம் வந்து என்னுடைய குழந்தைகளாகிய உங்ககிட்ட அந்த இது எண்ணத்தளவில் கூட தென்படக்கூடாது அப்படிங்கிறார் பாபா. நீங்கள் வந்து உதி வந்து வச்சு பாருங்கள். அதாவது பாபா கோயிலில் கொடுக்குறாங்க இல்லைங்களா உதி, அந்த உதி வந்து நீங்கள் டெய்லி வச்சுட்டு வாங்க. அது உங்களுக்குள்ளே வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும். அது வந்து மிராக்குலஸாக வந்து நல்ல ஒரு மேஜிக் காட்டும். நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய செல்ஃப் ஒர்க், அதாவது உங்களுக்குள்ளே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி உங்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு மாற்றிக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன இன்றைக்கி கடவுள் கொடுத்துருக்காரோ, உங்கள் லைஃப்பில் என்ன இருக்கோ அதுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லிவிட்டு அதில் திருப்தி பட்டுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும். நம்மளால் என்ன முடியுமோ நம்ம முயற்சிகளை செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கைக்காக நம்ம உழைச்சிட்டு போகணும். ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கான அபண்டன்ஸுங்கிறது வந்து ஒரு நாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரத்தான் போகுது. ஸோ அதனால் நீங்கள் நீங்களாக இருங்க. உங்களுக்கும் நல்ல அபண்டன்ஸை வந்து நான் உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறேன். ஸோ அதனால் நீங்களாக இருங்க அப்படிங்கிறார் பாபா. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஹார்ஸான மெசேஜாக இருந்தால் இதாக எடுத்துக்காதீங்க. ஸோ வந்ததை நான் சொல்கிறேன். பாபாஸ் மெசேஜ் என்ன வந்துச்சோ அதை வந்து நான் ஃப்ராங்காக சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான சாய் பாபாஸ் மெசேஜ். ஓகே.
உங்களுக்கு இது இந்த வீடியோக்கள்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணலாம். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் வந்து எனக்கும் வீடியோஸ் வந்து மேலும் மேலும் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ சேனல் பார்த்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் பி மோர் ஹாப்பி அண்ட் வில் டூ மோர் வீடியோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பை.